ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருடைய நாமத்தினால மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம என்னன்னா ஜெபிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அதுல மிக 2 குறிப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற காரியம் பள்ளி மாணவர்களுக்காகவும், 2வது கல்லூரி மாணவர்கள். இவங்க 2 பேருக்காக இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் ஜெபிக்கணும். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. பள்ளி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல இந்த லீவ்ல ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, மாணவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே, நீங்க இந்த வெயில் காலத்துல பாதுகாத்து நீங்க ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறீங்க. முதலாவது ஆண்டவரே, இந்த சிறு குழந்தைகளை நீங்க ஆண்டவரே எல்லா உபாதைகளிலிருந்தும் நீங்க விடுதலையாக்கி இந்த உஷ்ண காலத்துல அவர்களை ஆண்டவரே உம்முடைய கையின் கிரியினால் பாதுகாத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே முடிவு பெற்று பள்ளி ஆரம்பத்துக்கு ஆண்டவரை போகிற ஒவ்வொரு மாணவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய தேவைகளை ஆண்டவரே நீர் சந்திப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமா தகப்பனே, நீங்க ஆண்டவரே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதை தடை செய்யாதீர்கள் என்று சொன்னீங்க. ஏன்னா அவர்களுடைய கையில தான் எதிர்காலம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அவங்க ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ள அடங்கியிருந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் முதலாவது நீங்க உதவி செய்யும்படியாக சிறு பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பள்ளிக்கு தேவையான அத்தனை ஆண்டவரே ஃபீஸ் பணங்களையும் அவர்களுடைய பேகு அவர்களுடைய எல்லாவித தேவைகள் பொருட்களும் ஷூ ஷாக்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட யூனிஃபார்ம் எடுக்கக்கூடிய பொருளாதார தேவைகளையும் பண தேவைகளையும் தேவன் சந்தித்து கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரை பத்திரமாக பாதுகாக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டவரை தகப்பனே என்னிடத்தில் வருகிறதை தடை செய்யாதுன்னு சொன்னீங்க. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையதா இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வர முதலாவது ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய கையில நீங்க ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி. அவருடைய வாழ்க்கையை தரத்தை நீங்க மாற்றும்படியாக கல்வித்திறனை நீங்கள் அமைத்த ஆண்டவரே இந்த வருடத்துல இருந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொன்னீங்க கடைசி நாட்கள்ல விஞ்ஞானம் பெருகும் என்று. அவருடைய ஞானம் பெருகி இருக்கிறது, ஆனால் அது சீர்கெட்டு போகாதபடிக்கு அவருடைய ஞானத்தை ஆண்டவரே தேவ வழியில தெய்வீக ஆண்டவரை வழியில கொண்டு செல்லும்படியாகவும் அவர்களை ஆண்டவரை ஒரு ஒழுக்க நிலையில நடத்தும்படியாகவும் ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரை தகப்பனை தலைவர்களாக மாற்றும்படியாக உடைய கரத்துல நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவருடைய கையில நீங்க ஆண்டவரை என்னெல்லாம் நீங்க பொறுப்புகள் கொடுக்கிறீரோ இந்த சிறு வயதுல அது ஆண்டவரே பெரிய ஆண்டவரை மாற்றத்துக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. இந்த சிறு வயதிலேயே அவர்களை பொறுப்புள்ளவர்களாக பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஆமீன். இப்பொழுது நம்ம கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. அநேக ஆண்டவரை கல்லூரிகள்ல எக்ஸாம் எழுதி காத்து கொண்டு இருக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தகப்பனை பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். வாலிப வயதுல சிருஷ்டிகரை நினை என்று. இந்த வாலிப வயதுல தன்னை படைத்தவரை நினைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை ஒழுக்கமான நிலையில கொண்டு செல்லுகிற தேவனாய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல தகப்பனே, இந்த நாட்கள்ல கல்லூரியில எக்ஸாம் எழுதி தன்னுடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொடுவீராக சுவாமி. அவர்கள் எந்த வேலையை எதிர்பார்க்கிறார்களோ நல்ல ஒரு வேலையை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு சென்று அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்கள்ல லீவு நாட்கள்ல கூட பிள்ளைகள் வேலைக்காக திரிந்து ஆண்டவரை அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நான் நினைத்த வேலை கிடைக்கலையே, எனக்கு நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை வெறுப்பாகாதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில எதை நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய திறன்களையும் ஆற்றல்களையும் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்களே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நான் அதிகமாய் செய்வேன் என்று. பிள்ளைங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்க வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன் என்று ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய
இருதயத்திலே ஆண்டவரே மோட்டிவேஷனான எண்ணங்களை தரும்படியாக நான் ஜெயிப்பேன் என்று நீங்க சொன்னீங்களேப்பா. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று, வாலிப பிள்ளைகளை ஜெயிப்பேன் என்று ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்கள் நினைத்த வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு வேலைஸ்தனத்தில் அவர்களை அமர பண்ணுவீராக ஆண்டவரே. தெய்வீக ஆற்றலுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பெரிய உத்தியோகத்துல நீர் ஒவ்வொரு ஆண்டவரை இடத்திலையும் நீர் அமர பண்ணுவீராக. பல பேர்களுக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஒருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே புறம் சொல்லாதபடிக்கு, கர்த்தாவை குறை கூறாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுத்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் பாருங்க இன்னைக்கு 2 காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாரு. 2 காரியமும் பாருங்க, சிறு பிள்ளைங்களும் முக்கியம், வாலிப பிள்ளைங்களும் முக்கியம். ஏன்னா எதிர்காலமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அதனால பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போயிடாம இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற காரியத்தை நினைச்சு உங்களால கிரகிக்க முடியாம இருப்பீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.